நான் சுந்தரவள்ளி. 258 கோடி போதை பொருள் கடத்தல் வழக்குல ஆதவர்ஜுனாவுடைய ஃபேமிலியே சிக்கியிருக்கு. மொத்தமா கொத்த மாட்டி இருக்கிறாங்க. இடி அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது. மொத்த ஊடகங்களும் மௌனமா இருக்கு. வழக்கம் போல நம்ம விஜய் அண்ணா ஒளிஞ்சிட்டு உட்கார்ந்து இருக்கிறாரு, பதில் சொல்லாம. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு போதை கலாச்சாரம் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு கெட்டு போச்சு. எங்க அண்ணன் வந்தாருன்னா அப்படியே ஒரு ஜீவம்பா போடுவாரு, தமிழ்நாடே மாறிடும் அப்படின்னு கதை இழந்தவங்க கதறிட்டு இருக்கிறாங்க. தண்ணி இல்ல, கரண்ட் இல்ல, பாதுகாப்பு இல்ல, எதுவுமே இல்லாம தமிழ்நாட்டை சுத்தமா தொடச்சி எரிஞ்சிருக்கு தாவேகா கும்பல். தமிழ்நாடு ஊருக்கெல்லாம் எடுத்துக்காட்டா இருந்த ஊரு, இந்தியாவுக்கே எடுத்துக்காட்டா இருந்த மாநிலம் இப்போ கேலி கிண்டலுக்கான மாநிலமா மாறி போயிருக்கு. கோட்டை விடாம போட்டுட்டு ஒரு பீஸ் வெட்டியா சுத்திட்டு முதலமைச்சர் போர்வையில. ஆனா இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்கு, இவ்வளவு பெரிய போதை மருந்து கடத்தல் நடைபெற்றிருக்கு. ஆனா அது குறித்து யாருமே வாய் திறக்கல. நமக்கு என்ன கவலைன்னா, மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு, அதுல போதை நெட்வொர்க், உலக அளவில் உலகம் தழுவிய போதை நெட்வொர்க் தமிழ்நாட்டுக்குள்ள இயங்குதுன்னா, ஆதவர்ஜுனாவுடைய மாமியார் கூட பிறந்த தம்பி ஜான் பிரிட்டோ அவர் பேரு, அதோட அவங்களுடைய எல்லா நிறுவனங்களுக்கும் பொதுச் செயலாளராக செக்ரட்டரியா இருக்கிறவர் இவர் தான். மேனேஜரா இருந்து பாதுகாத்துக்கிறவர் இவர் தான். ஆதவர்ஜுனாவுடைய வாய்ஸ் ஆஃப் காமன் உட்பட அத்தனையும் நிர்வகிப்பது இவர் தான். மேனேஜரா உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவர் தான் இந்த கடத்தலினுடைய மூளை. உலகம் தழுவிய போதை மருந்து கடத்தல்ல மூளையா இருந்திருக்காரு. இலங்கைக்கு போதை மருந்து கடத்தினதுலதான் சிக்கி இருக்கு இந்த ஃபேமிலி. பயங்கரமா பேசுவாரு அண்ணன், ஊழல ஒழிக்கணும், இந்த பக்கம் போதையை ஒழிக்கணும் அப்படின்லாம் அளந்து விட்டாப்ல இந்த கிரிமினல் ஆதவர்ஜுனா. சொரத்தே இல்லாம பேசுறாரு. எவ்வளவு கதை விடுவாரு. நாங்கள்லாம் எப்படி தெரியுமா ஏ அப்படின்னு பேசுறாரு. சொரத்தே இல்லாம வார்த்தை பம்மிக்கிட்டு கம்மிக்கிட்டு வருதுன்னா என்ன அர்த்தம்? கொத்த குடும்பத்தோட சிக்கி இருக்காரு, அவர் பொண்டாட்டியும் சிக்கி இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு தெரியுங்களா தோழர்களே? தமிழ்நாட்டுல போன மார்ச் மாசம் ஒரு மிகப்பெரிய போதை மருந்து பிடிபடுது. அதுலயும் ராமநாதபுரத்துல கஞ்சா எண்ணெய் பிடிபடுது. 108 கோடி மதிப்புள்ள கஞ்சா எண்ணெய். அதே மாசத்துல மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல 150 கோடிக்கு மெத்தப்பட்டமென் அப்படின்னு சொல்றாங்க ஒரு போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் கிடைச்சிருக்கு, அதுவும் பிடிச்சிருக்கிறாங்க. 258 கோடி போதைப் பொருள் பிடிபட்ட உடனே மதுரையில 5 இடங்கள்ல தேடுதல் வேட்டை நடத்தி 5 இடங்கள்ல சோதனை நடத்தி பல முக்கியமான ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு இடி. இதுல பல கோடி ரூபாய் பணப்புழக்கம் இருந்திருக்கு. ஹவாலா மணி, கருப்பு பணம் கைமாறி இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இதுல அவங்களே ஒரு பிரஸ் ரிலீஸ் பண்றாங்க. இந்த வழக்குல யார் முக்கிய குற்றவாளின்னு. அவங்க முன்னெடுத்த முக்கியமான குற்றவாளி இலங்கை உட்பட பல்வேறு பகுதிகளில் போதை மாஃபியாக்களின் மூளையாக இருப்பவர். அந்த ஈடிக்காரங்க சொல்றது, நான் சொல்ல போற இந்த ஆள் தான் மாஃபியாக்களுக்கே மூளையா இருந்தவன். அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, மீனவர்களை பயன்படுத்தி அவங்களுடைய போட்டெல்லாம் பயன்படுத்தி இந்த கடத்தலுக்கு பயங்கரமான வேலைகளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு பல உண்மைகள் வெளிவருது. அந்த ஆள் யாருடான்னா ஆதவர்ஜுனாவுடைய மாமியாரின் தம்பி ஜான் பிரிட்டோ. இந்த வழக்குல, இந்த போதை கடத்தல் வழக்குல 5 பேருடைய பேரை அடிபடுது. அதுல முதல்ல ஜான் பிரிட்டோ, அதுக்கப்புறம் அவருடைய உதவியாளர், 3வதா லீமா ரோஸ், இது ஆதவர்ஜுனாவுடைய மாமியார். அடுத்து மாட்டிக்கிட்டவங்க டெய்சி ஆதவர்ஜுனா, அதாவது ஆதவர்ஜுனாவுடைய மனைவி. மொத்த குடும்பமும் இந்த வழக்குல சிக்கி இருக்கிறாங்க. ஏற்கனவே லாட்டரி சீட்டின் மூலமா ஏராளமான உள்ளடி வேலையெல்லாம் செஞ்சு நிறைய வழக்குல சிக்கி, ஈடி கிட்ட சிக்கி, சிபிஐ விசாரிச்சு அப்படி பல வழக்குகள் ஓடிட்டு இருக்கு. லாட்டரி சீட்டு வழக்கு, ஊரை ஏமாத்தி கோடி கோடியா கொள்ளையடிச்ச லாட்டரி வழக்கு இருக்கு. அதோட அடுத்த கட்டமா, அடுத்த பரிணாமமா போதை பொருள். தமிழ்நாட்டுல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்க. காரணம் என்ன? போதை பொருள். வாய்களையே பேசுறீல, ஆனா கடத்துறதே உன் குடும்பமா இருக்கே. இது எவ்வளவு பெரிய சிக்கலை தமிழ்நாட்டுக்கு உண்டாக்கும். இதுல இன்னொன்னு நல்லா ஞாபகம் வைங்க. இந்த சின்ன சின்ன போர்ட் இருக்கு இல்லையா,
துறைமுகங்கள் அதெல்லாம் இப்ப யாருடைய கண்ட்ரோல் இருக்கு? ஆதவர்ஜுனாவுடைய கண்ட்ரோல். அவர் தான் மினிஸ்டர். தமிழ்நாட்டில் இருக்கிற அரசினுடைய கையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன போர்ட் துறைமுகங்கள் எல்லாம் ஆதவர்ஜுனா நிர்வகிக்கிறாரு. இப்ப அவர் தான் அமைச்சர். எவ்வளவு தெளிவா வேலை பார்க்கறாங்கன்னு பாருங்க. பெரும்பாலும் பல்வேறு நாடுகளில் இருந்து கடத்தி வரப்படுகிற போதைப் பொருள்கள் எல்லாம் இந்த துறைமுகங்கள் வழியாகத்தான் கொண்டு போய் சேர்க்கும். ஏற்கனவே குஜராத்தில் இருக்கிற முந்த்ரா துறைமுகம், அதுலதான் டன் கணக்கில் போதைப் பொருள் பிடிபட்டுச்சு. இந்த முந்த்ரா துறைமுகம் யாருடையது அப்படின்னா அதானியுடைய. இப்ப அவரு தான் இந்தியாவினுடைய எல்லா பெரிய துறைமுகங்களையும் கையில வச்சிருக்காரு. அதனால ஈஸியா அங்க போதைப் பொருள் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. போதை மருந்தை கொடுத்து மக்களை முட்டாளாக்கி மக்களை போதை கலாச்சாரத்துக்குள்ள வச்சு அவனை அரசியலற்றவனா மாத்தணும். ரெண்டுமே போதை தான். ஒன்னு சினிமா போதை, இன்னொன்னு நிஜமாவே அடிச்சுட்டு தூங்குற போதை. இந்த ரெண்டுலயும் இந்த மக்களை வச்சிருக்கணும்னு தமிழ்நாட்டை குறி வச்சு இப்ப அடிச்சு தாக்கிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல். இந்த போதைப் பொருள் வழக்குல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதுல கவாலா பணம் மாறுச்சு இல்ல, கை மாறுச்சு இல்ல, கருப்பு பணம். அந்த கருப்பு பணம் கை மாறினதுல டெய்சி ஆதவர்ஜுனாவுக்கும் கருப்பு பணம் கைமாறி இருக்கதா சொல்லப்படுது, பத்திரிகைகள்ல வெளிவருது. அப்ப டெய்சி ஆதவர்ஜுனாவுக்கும் இந்த போதைப் பொருள் கடத்தல்ல இருந்து பணம் கிடைச்சிருக்கு. இதுக்கு இடையில தான் இன்னைக்கு யாரு இந்த ஜான் பிரிட்டோ இங்க போலீஸ சந்திச்சு, நானா இல்லைங்க அந்த ஜான் பிரிட்டோ யாருமே தெரியாதுங்க. ஆஹா, ஏன்னா ஆட்சி இவங்க கையில இருக்கு. பொம்மை முதல்வர் தான் விஜய். இந்த ஆள் தான் நிழல் முதல்வரா இருந்து ஆள்றாரு. யாரு? ஆதவர்ஜுனா. அதனால இந்த கேசஸ் எல்லாம் எப்படி சரி பண்ணும் அவருக்கு தெரியும். ஏற்கனவே RSS பாஜக சங்க பரிவார் கும்பல் இவங்கள வழி நடத்திக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கான அஜெண்டாக்களை தான் தமிழ்நாட்டுல இந்த கார்பரேட் கிரிமினல் கும்பல்லாம் செஞ்சிட்டு இருக்கு. ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். டெல்லிக்கு போனாரே அண்ணன், போய் மோடி அவர்களை சந்திச்சார். மோடியை சந்திக்கும் போது நிறைய பேசல. இவரே ஷை டைப்ல நிறைய பேச மாட்டாரு. மேடையில தான் அப்படியே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாரு, இல்லைன்னா வீடியோல மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாரு. மற்றபடி அவருக்கு 1 to 1 பேச வராது. அதனால பார்த்தாரு, ஒரு பொக்கையை கொடுத்தாரு, ஒரு பொன்னாடை குத்துனாரு, கிளம்பி வந்துட்டாரு. அப்போ மோடி என்ன பண்ணியிருக்காரு, நீங்க என்கிட்ட பேசுறது உங்களுக்கு ஷையா இருக்கலாம், அதனால 3 உயர் அதிகாரிகளை, தமிழ் பேச தெரிஞ்ச உயர் அதிகாரிகளை உங்களை சந்திக்க சொல்றேன், அவங்கள சந்திங்க அப்படின்னு ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, எஸ் கிருஷ்ணன் ஒருத்தர், அதாவது பினான்ஸ் பத்தி அவருக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கும், அதனால பினான்ஸ் பத்திய ஐடியாவை அவர்கிட்ட கேளுங்க. எஸ் கிருஷ்ணன். சக்திகாந்த தாஸ், அவர் தமிழ்நாட்டுல பிறந்தவர். அவர் தமிழ் நல்லா பேசுவாரு. சக்திகாந்த தாஸ் இவங்களை மூளையை கழுவிதான் ஜல்ஜீவன் திட்டத்துல கையெழுத்து போட வச்சிருக்கிறாங்க. நமக்கு பல ஆயிரம் கோடி கொடுக்கணும், ஆனா போனா போயிட்டு போதும் 2000 கோடி கையெழுத்து போட்டு இருக்குங்க இந்த கூப்பிட்டுங்க. ஜல்ஜீவன்ல கையெழுத்து போட வச்சு விட்டாரு அந்த ஆள் பேச்ச போட்டு. இன்னொருத்தர் தான் முக்கியமானவர், சோமநாதன் பேரு. அவர் தான் மோடியுடைய நிழல். தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற எல்லா அரசியலையும் பிளான் பண்ணி பக்காவா ஸ்கெட்ச் போட்டு கொடுக்கறது இந்த சோமநாதன். அவர் தான் கடைசியில சந்திச்சுட்டு ஒரு முக்கியமான ஃபைல கொடுத்திருக்காரு. அந்த ஃபைல் தான் இந்த போதைப் பொருள் கடத்தல் வழக்கு ஃபைல். அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வகையா உங்களால சிக்கியிருக்காங்க, வேற வழியே கிடையாது, இதை நீங்க ஹேண்டில் பண்ணியே ஆகணும். அதுல கொச்சின்ல வேற போதைப் பொருள் கடத்திருக்காங்க, அந்த சேர்த்து ஃபைல் பண்ணி கொடுத்திருக்காரு. இப்ப இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்துறது, கொச்சின்ல கடத்துனதுன்னு ஏராளமா அப்படியே பின் பண்ணி ஒரு ஃபைல தூக்கி போட்டிருக்காரு அவரு சோமநாதன். உங்க ஆளு வகையா சிக்கிற ஆதவர்ஜுனா, ஒன்னு ரிசைன் பண்ண வச்சு வேலையை முடி, இல்லைன்னா ஆல்டர்னேட்டிவா ஏதாவது இருந்தாலும் யோசிப்பான், கிரிமினல் தானே யோசிப்பான், அதை வச்சு வேலையை முடிங்கன்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. யாரு? நம்ம ஐயா மோடி. அவரை பொறுத்தவரையும் தமிழ்நாடோ இந்தியாவோ கிளீனா இருக்கிறதுல விருப்பம் இல்ல, நாசமா போனாலும் நாங்க அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்றதான் அவங்களுடைய வேலை. அதனால இங்க தமிழ்நாட்டுல கேள்வி கேட்கிற திமுகவை காலி பண்ணணும். இது மாதிரி எந்த கேள்வியும் கேட்காம கையெழுத்து போட்டு கொடுக்கிற விஜய் மாதிரியான ஆளுங்க ஆட்சியில பொறுப்புல இருக்கணும், பொம்மை முதலமைச்சரா இருக்கணும். ஆதவர்ஜுனா மாதிரி ஆளுகளை கைக்குள்ள வச்சுக்கிட்டு அவரை இயக்கணும். இதுதான் RSS பாஜக சங்க பரிவார் கும்பலினுடைய பிளான், ஆபரேஷன் திராவிடா. இதுதான் அவங்க பிளானே. அந்த பிளான் படி போயிட்டு இருக்கு. எனவேதான் இன்னைக்கு என்ன பண்றாரு, இந்த ஜான் பிரிட்டோ வெளியே அதுல இருக்கிறது நானே இல்லைங்க, யாரோ ஒருத்தருங்க அப்படிங்க இப்படிங்கன்னு உருட்டி விட்டுட்டு இருக்காரு. அதுலயும் குறிப்பா சொல்றாரு, இங்க கொச்சின்ல நடந்ததெல்லாம் லாட்டரி சம்பந்தமான வழக்குங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. பத்திரிகையாளரை சந்திச்சிட்டு இருக்காரு. எது எப்படியோ போற போக்குல அதை சமாளிப்பாங்க. ஆனா ஊடகங்கள் வாய் மூடிட்டு இருக்கிறது தான் ஆச்சரியமா இருக்கு. இதே மாதிரி யாரோ ஒரு
திமுக கட்சியினுடைய கடக்கோடி தொண்டன் ஊர்ல மாட்டிக்கிட்டானா அதை பெருசா போட்டு எழுத முடியும். ஒரு சாதாரண ஒரு சின்ன சின்ன கட்சிகள்ல ஏதாவது நடந்ததுன்னா அதை பெருசா எழுத தெரிஞ்ச ஊடகங்களுக்கு 258 கோடியில ஒரு மினிஸ்டருடைய ஒட்டுமொத்த குடும்பமும் எம்எல்ஏக்களும் சிக்கி இருக்காங்களே, அதை பத்தி வாயே திறக்கலைய ஊடகங்கள். ஏன்? ஏன்னா பணம் 10 ஜெயிம்ல. அதான்.